வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்கார்பியன் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, ஈவில் நன் ஒன்னுடைய கண்டினியூஷனான அந்த சூனியக்காரியோடைய கண்டினியூஷனான சூனியக்காரி 2 விளையாட வந்திருக்கோம். ஓகே, இந்த ஈவில் நன் 2ல் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ நாள் விளையாடும் போது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அடிச்சு வச்சுருக்கா அப்படின்னு நினச்சா, இந்த கேமை விளாண்டதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் அஃபெக்ட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா ஈவில் நன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டு ஜாயின் வந்து போயிட்டுருக்கான். அப்பப்போ இந்த ஃபோன் மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஃபோன்னு சொல்லிட்டேன், இதை அவன் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அப்போ ராடு தான் அவன் பையனா, ஏன்டா குழப்பீங்க கேமில். இது அப்படியே வந்து இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, இது ஈவில் நன் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில, கேமில் வந்து போக சொல்லுவாங்க. சிஸ்டர் மேட்லின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து இருக்கும் சிஸ்டர் மேட்லின் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அப்படியே பாட்டு பாடிட்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பாட்டு பாடுறா அப்படின்னு கேட்டால், கீழே வந்து சப்ஸ்கிரைபில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சப்டைட்டில்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேம் நிறைய வந்து புரியாத லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்கா. எதனால் நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவள் பொண்ணு செத்து போயிட்டா. ஆமாங்க, கரெக்டுங்க, அவள் பொண்ணு செத்து போயிட்டா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இவ்வளோ டிப்ரெஷனாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருக்கான். நான் ஏன் இந்த இன்ட்ரோலாம் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்கள் கேம் பார்க்குற உங்களுக்கும் புரியும், விளாட்ற எனக்கும் கேம் என்ன கதை அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நான் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் டக்குன்னு எழுந்து இங்கே வந்து கதவு வந்து பார்த்திங்கன்னா சாத்தி விட்டுறான். இப்போ நம்ம வந்து யாரை விளாட போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஒரு எப்பிக் எஸ்கேப் இருக்குது. அதை நான் ஒன்றும் போடல, தப்பாக நினைக்காதீங்க. இன்னும் 1 or 2 months அதை நான் போட்டுறேன். ஏன்னா எப்பிக் எஸ்கேப் ரொம்ப பெரிய எஸ்கேப்பு, இருக்கிற 6 வீடியோ போடணும். இது வந்து என்ன சொல்லிட்டுருக்கா அப்படின்னா, சின்ன பையா கம்முன்னு இருக்க மாட்டியா, சத்தம் போடாமல் இரு, இல்லைன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு நீ பலி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறா. குழந்தைங்களா? யார் அது? ஏமா ஏங்க பாருங்கள், வாயை வயிற்றில் தைச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ கொஞ்சிட்டு வர இருக்கா இதை. ஓ, இதான் செல்ல பிராணி குழந்தைங்கண்ணா. சரி, நம்மளையும் இதே மாதிரி மாற்றிடுவாளோ. இவன் நான் இப்படி ஓடி வருது. சரி, இவ கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் போயிடுறான். தெரிஞ்சு இப்போ கேம் வந்துடும் நினைக்கிறேன், தெரில. இப்போ கேம் ரொம்ப சவுண்டாக இருக்குது, இந்த இடம் பயங்கரமாக சவுண்டாக இருக்குது. ஓகே, கது க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கேம் வந்துடணும். ரொம்ப நேரமாக இதே காமிச்சிட்ருக்காங்க. கமான் வந்துருச்சு கைஸ். கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, லோடிங் வந்துருச்சு. சூப்பர், கேம் வந்துருச்சு. ஓகே, அது ஆஸ்யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி தான் நமக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அங்கே பெட்லாம் கொடுத்தீங்களா, இப்போ அது கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, இந்த டோரை திறந்து நம்ம வெளில போக ட்ரை பண்ணுவோம். ஏங்க இடமே பயங்கரமாக இருக்குங்க, தப்பிக்கலாம் தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவில் வாய்ப்பு இல்லை, அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக. ஸோ டோர் இங்கே காட்டுது, திறப்போம். ஒன்று சீக்ரெட் டனலில் ஃபைன் பண்ணுமா, சீக்ரெட் பேசேஜாக அதுவும் இங்கே காட்டுது. இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். அது ஜிம்மின்னு எது எழுதியிருக்கு. சரி, அது நமக்கு தேவையில்லை. என்னடா இது சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க கேமில். அதாவது நீங்கள் வந்து 0ல் வச்சுட்டு கூட விளாட்லாம். ஆனால் கேம் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. கேம் நல்லா வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எங்கடா இங்கே ஒரு கார்பரேட் காமிச்சிது, எங்கடா காணோம். ஓ, இந்த பக்கமாக அது இங்கே இருக்குது. நான் தான் வரும்போதே கார்பரேட் காமிச்சிது. இது கீழே போகணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி கேம் ப்ளே வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றது. இப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வீடியோவும் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்ம சேனல்லே அதிகமாக வியூஸ் போயிருக்க வீடியோ. கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிப்போம். ஓகே, சார்ஜ் போட்டுனே விளையாடிட்டுருக்கேன். ஏன்னா என்னுடைய பேட்டரி வந்து சுத்தமாக போயிடுச்சு. நான் வந்து இந்த கேம் டவுன்லோட் பண்ணும்போதே ஆக்சுவலாக 2 நாள் ஆச்சு நான் இந்த டிவைஸை தொட்டு. ஃபுல் பேட்டரி காணு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே என்னமோ அந்த ஹோம் சிம்பிள் மாதிரி ஏதோ காட்டுது. நம்ம அங்கே போயிடுவோம். இங்கே ஏதோ பண்ணும் போல் இருக்குங்க. சூப்பருங்க, கன்னுக்கெலாம் மேப் போட்டு வச்சுருக்காங்க. இவன் பேர் வந்து வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு கேமோட ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க. ஆனால் இவன் பொண்ணு வயசில் பேசுகிறான். அது யாருன்னு எனக்கு தெரில. ஓகே, சின்ன பையனாக இருக்கும்போது இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வெப்பன் பீஸ் இருக்குது, போடு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே வச்சுருவோம். ஓகே, எக் கன்னாங்க இது பேர். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த ஏதாவது ஓப்பன் பண்ணி வைப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருங்க, இந்த இடத்துக்குள்ளே போக தேவையில்ல. கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு, ஓகே, இப்போ நான் மேலே வந்துட்டேன். திருப்பி மேலே வரத்துக்கே பயமாக இருக்குடா. அப்பா, சரியான பயம்டா. ஓகே, நம்ம இந்த இதெல்லாம் வந்தோம்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்ததெல்லாம் உடஞ்சிருந்தது. ஓகே, நான் டோர் திறந்துருக்கு. நான் அப்பயே நினச்சேன் நான் மேலே ஏதோ சத்தம் எடுத்து அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஓகே, இங்கெல்லாம் ஏதோ காட்டுது. நம்ம இன்னும் இங்கெல்லாம் வரவே இல்லை. ஒரு டோர் திறந்துருக்கு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அந்த பெட்டில் ஏதாவது ஒன்று நம்மளை சாப்பிட்டுச்சு அப்படின்னா கூட கதை முடிஞ்சிடும். ஓகே, எதுவுமே இல்லையா அது வருது. டே
வா நான் ஈவில் நான் அப்படி நினச்சேங்க. இது என்னன்னா இப்படி வந்துருச்சு. ஸோ 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 பேடுங்க. 2 நைட்டு தான் இருக்கான். ஸ்கூலை விட்டு எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ண சொல்கிறாங்க. நான் ஒன்றும் என்னடா எதுவுமே ஒன்று சுற்றியே பார்க்கடா ஸ்கூலில், அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இங்கே இருக்க ஆணியை நம்ம பிடுங்கல, அதுக்குள்ளே அங்கே இருக்க ஆணியை பிடுங்க போயிட்டோம். இங்கே இருக்க ட்ராவே திறந்து பார்க்கல. இங்கே எது காட்டுது என்னென்னு பார்ப்போம். ஓகே எங்கே நம்மளை கட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவலு கேம் பயங்கரமாக இருக்குது. ஓ வெப்பன் பீஸு போடு. இதுவும் கிடச்சிருச்சு. நம்ம டில்ட்டு சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஏற்றிப்போம், ஏன்னா கம்மி பண்ணிப்போம். ஏன்னா ரொம்ப கேம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக லேக் ஆகுது. ஏன்னு எனக்கு புரியல. மேபி சார்ஜ் போட்டு விளாட்றதுனால அந்த ஒரு ஃபீல் இருக்கும். என்னது கிளாசெட்டு. ஓகே நான் கேமிங் மோட் ஆன் பண்ணிட்டேன். ஓகே வருங்க கிளாசெட்டு உள்ளே என்னன்னா ஒளிவே முடியல, என்னன்னா இன்ட்ராக்ஷனே இல்லை. சரி சொப்பன சுந்திச்சு யார் ஈவில் நான் வந்து பார்த்திங்கன்னா தூங்குற மாதிரி சவுண்டு கேட்குது. எஸ் கேட்டுருச்சு. ஓகே நம்ம வந்து இப்படி உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஜில்ஜோன் நான் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஜில்ஜோன் நான் போடுறத பார்த்தா வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமே வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் போட்டிருந்தேன். அப்போ இந்த கேம் பிளே வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். சரியான பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஜில்ஜோன் அவர்களை பார்த்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷனே. ஸோ அது நம்ம அதை பார்ப்போம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 1 மில்லியன் ரீச் ஆகலாம். பட் ஏண்டா நீ ஃபஸ்ட்டு 100 ரீச் ஆகலாம், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் கேட்குறது என் கடமை. ஓகே இங்கே நம்ம வந்து கெமிஸ்ட்ரி லேபுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க பார்த்திங்களா. அது என்னது கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது கார்டன் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே ஏதோ அவங்க கேமில் சொல்கிறாங்க, நம்மளும் நம்பிடுவோம். இது வரைக்கும் நான் ஈவில் நான் வந்து ரொம்ப கொடூரமாக பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப சாந்தமாக தான் இருக்கான். அது மேபி ஃபைனலில் தான் வச்சுருப்பாங்களோ என்னன்னு தெரில. எஸ்கேப்பில் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கேன் இந்த சென்ஸ் எந்த ஒரு நம்மளை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் எதுவும் பண்ணல. அது வரைக்கும் ஓகே. இங்கே இருக்கிறது தான் என்னன்றது பார்த்துருவோம். ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து முடிச்சுட்டு தான் போதும், வந்த வழியே கிளம்பி போயிடுவோம். ஏன்னா அவங்க 2 பேர் நடக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. நம்ம வேறு ஏதாவது இடத்துல போயிட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த கேம் நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே இதெல்லாம் இது தெரிஞ்சு இது அட்டிக் நினைக்கிறேன். ஓகே லிவரை பிடிச்சி அழுத்து தூக்கியாச்சு வேறு. ஓகே ஏதோ ஒன்று அட்டிக்குள்ளே நம்ம வந்து இப்போ போயிட்டோம். ஏன்னா எல்லாத்துக்கும் லோடிங் வருது இந்த கேமில் தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் இருக்கா சொல்லிட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் வச்சுருக்காங்க. அந்த ட்ராப் டோர் வேறு அவ்வளோ சத்தம் போட்டுருச்சு. இந்த டோர் தான் உள்ள திறப்போம். வாவ் வேங்க சர்ச்சுங்க இது. அட்டிக்கு இல்லைங்க, அட்டிக்கு வேறங்க, சர்ச்சு இதுங்க. இன்னும் கிட்டே போய் ஓ கிட்டே போயிட்டா ஒழிஞ்சிடலாமா? ரே அவன் தப்பிச்சிருப்பானா நான் அந்த கோழிக்கிட்டேருந்து. ஓகே இந்த டோரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னது டோன்ட் கோ ஃபாதர், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். என்னடா எங்கேயும் போகக்கூடாதுன்றீங்க. சரி இந்த டோருக்குள்ளே ஏதாவது இங்கே போயிட்டு எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த டோர் எதாவது பண்ண முடியுதா? ஓகே டோரே இல்லையா? இப்படி வேலை வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி அப்படியே போயிட்டு ஏன்னா டப்பா இருக்குது. சூப்பரு ஏதோ டப்பா இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேட்லாக் கீ வேணுமா? அது எங்கேயாவது அப்படி தான் தேடுறது. ஓகே திருப்பி நம்ம கீழே போவோம். இந்த டோர் திறக்க முடியுதான்னு பார்ப்போம். திறக்க முடியுதா? எல்லா இடத்துலையும் டேஞ்சரஸ்ன்னு போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ எப்பறம் ஒரு மனுஷன் கேம் விளாடுமா? என்னடா இப்படி பண்ணுறதுக்கு லுஸ்தனமாக கேம் வச்சுருக்கீங்க. சரி யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த ட்ராப் டோர் வெளில போயிடுவோம். ஏன்னா அந்த கோழி திறக்கிற தத்தக்க போத்துக்கு சத்தம் தான் கேட்குது. இந்த டோர் திறக்க முடியுதா? இட்ஸ் லாக்டு. சரிண்ணடி தெரியுண்ணா எனக்கு தெரியும். இந்த மாதிரி அதாவது வில்லங்கமாக பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். திருப்பி நம்ம வந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஓகே உள்ளே வந்தாச்சு. இந்த பக்கம் என்ன இது கோ அப்புன்னு காட்டுது. நம்ம மேலே போயிடுவோம். ஓ அந்த வழியா? ஓகே நான் கூட ஏதோ மேலே போனேன், ஏதோ அட்டிக்கலாம் வரும்னு நினச்சேன். மறந்துச்சேங்க. ஆக்சுவலாக சரியான ஒரு மறதியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாம். பட் ஸ்டில் நான் வீடியோ போகிறேன்னா யாருக்காக? உங்களுக்காக தான். ஓகே அந்த கோழி இங்கே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸெட்லாம் திறப்போம். டோரை திறந்து கோழி இங்கே தாங்க இருக்குது. வேறு உள்ள இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கு. நம்மளை பார்த்துருச்சு. ஓடவே முடியல. பார்த்துருச்சு. ஐயோ ஏங்க அந்த இடத்துல அந்த ட்ரா இருந்துச்சுங்க, எல்லாம் ஓடி இருப்பாங்க. இப்போ பயம் ஒன்று ஆக்சுவலாக கேம் விளாட்றதுக்கு. பட் முன்னாடி வந்து பார்த்தா பயந்துட்டு இருந்தேன். ரிச்சுவல் பிகின் இன் 1 night, ட்ரை டு எஸ்கேப் தி ஸ்கூல். ஓகே இப்போ நம்ம வந்து ஈவில் நன்கிட்ட அடி வாங்காமல் இருந்தாலே போதும். நம்ம இந்த கேம் அதை பார்த்தா முடிச்சிடலாம். தெரிஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணனே தெரில. ஓகே இவங்க 2 பேர் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. கொட்டை சத்தம் கேட்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வெளில போவோம். சூப்பருங்க டோர் வந்துடுச்சு. அப்படியே வெளில போக முடியும் தான் பார்ப்பேன். சரி கீ கேட்பாங்க நினைக்கிறேன். எஸ் இட்ஸ் லாக் யூ கீன்னு கேட்குது. இந்த வழியாக டோர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டோன்ட் கோ ஃபாதர், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். தெரியும் டடி எப்பா
எதனா இது எல்லாத்தையும் டேஞ்சரஸ்ன்றீங்க. யாரும் வர மாதிரியே இருக்குது. சரி இந்த ரோட் தரப்போம். இங்கே ஒரு சிஸ்டர் மேடலின்னு போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். க்ளோஸ் பண்ணி போட்டு வரேன். ஏன்னா டப்புன்னு அந்த கோழி வந்து என்ன தம்பி இங்கே பண்ணுறோன்னு கேட்டுச்சுன்னா நம்ம அவள் தான் மாட்டிப்போம். அங்கே பாருங்கள் ஈவில்லன்னு இந்த ஃபோட்டோக்கும் அந்த ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. சரி தூரத்துலேருந்து பார்க்க நல்லா இருக்குது. கிட்டே போய் பார்த்தா ஃபோட்டோ ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது கேமில். என்னடா வெளில போனால் என்னடா உள்ளே தள்ளுறீங்க. ஆனால் கேம் அது அப்படி திறந்துச்சா? ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போயிடுவோம். கோழி பார்க்காம இருக்கணும். பார்த்துருச்சுங்க கோழி இங்கே தாங்க இருக்கும். நம்மளை பார்த்துருச்சு. ஓகே ஓடுற இந்த ஒரு திறந்து போடா, அதோட திறந்து போடா. ஐயோ ஃபஸ்ட்டு ஓடி வருதுங்க இது. அப்பா முடிச்சிட்டாங்க. சோழியை முடிஞ்சிச்சு. ஈவன் என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு தெரில. வந்துருச்சு. இந்த கேமில் மொத்தம் 2 எஸ்கேப் தான். ஆனால் ஈவன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்கேப் இருக்கும். இதில் வரவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அசரத்து எண்டிங்கும் அப்புறம் இந்த மெயின் ரோட் எஸ்கேப் தான் பண்ண முடியும். எனக்கு ரெண்டுமே சிமிலர் தான். உங்களுக்கு எது தேவையோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது கேம் எண்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போதும் பாடலை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரியாத லாங்குவேஜ் பாடிட்டுருக்கா. அதுவும் கூட சேர்ந்து அந்த செல்ல பிராணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து ஆடிட்டுருக்காங்க. ஓகே, அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்க, பயமாக இருக்குதுடா. ஓகே, இப்போ நம்மளை வந்து கொல்ல போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஏதோ காடு பேர்லாம் சொல்கிறான், இது வாயிலே வரல அந்த நேமு. ஓகே, அந்த புக்கை இப்போ தூக்கி போகிறப்ப தான் நினைக்கிறேன். ஆமாம் தூக்கி போடலங்க. வாங்க. அப்போ நம்ம உடனே வந்து நம்ம வந்து வெட்ட என்ன சொல்கிறோன்னா, நீ ஒரு பேட் ஈவில்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியும்டா கேம் நான் ஈவில்னு பேர் போட்டு தானே கேமு ஆப் ஸ்டோரும் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. சரி ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.